உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க ஷேர் பண்ணணும். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். எஸ்மா. சாந்தி சமாதானம் நம் அனைவர் மீது உண்டாட்டும். ஸோ நான் மெடிடேஷன் பண்ணும்போது பெரிய ஒரு ஒளியாண்டு வந்து அப்படியே போச்சு. அதோட பாடி ஃபுல்லா போறதோட ஒரு பெரிய ஒரு தங்க கட்டி ஒன்று வந்து விழுந்த மாதிரி வந்துட்டு போச்சு. எஸ். உங்க லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து இங்க ஷேர் பண்ணுங்க. என்ன உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடந்திருக்கு இந்த கிளாஸ் மூலமாக அப்படிங்கிறது. அதான் ஏடிசி. ஏன்னா ஸோ நான் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எஸ்மா, சொல்லுங்கம்மா. 90 days ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு புலப்பட்டுச்சு. ஏன்னா எங்களோட நாடி நரம்பு எல்லாம் வந்து நெகட்டிவ் ஓடுறது. அது வந்து எங்களோட ஓர்கன்ஸ்லயும் தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஓர்கன்ஸ்ல உள்ள நெகட்டிவா நாங்க ரிமூவ் பண்ணா அந்த ஓர்கன்ஸ் கிளியர் ஆகுதுண்டு. எனக்கு அது வந்து உணர்த்துச்சு. அது சரியா கிளியான்னு தெரியாது. ஆனா அது சரியா இருக்கலாம்னு நான் நம்புறேன். எஸ், கரெக்ட். நம்ம கிளாஸ்ல ஆமா சார், சொல்லியிருக்கோம். எனக்கு அதே மாதிரி ஃபீல் ஆகுது சார். எஸ். ஏன்னா எனக்கு காமிக்குது சார், இப்போ என்ன ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அந்த விஷுவலா காமிக்குது. ஸோ நம்ம டைரக்டா அது போய் ஹீல் பண்றோம். எஸ். டிரெக்டா போய் அதுல ஹீல் பண்ணும்போது அதுல ஹீலிங் ஆகுறதும் விளங்குது சார் எஸ். ப்ராக்டிஸ்ல. ஸோ வேற யாரு? எஸ்மா. இந்த 90 days ப்ராக்டிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு வந்து இந்த கால் ப்ராப்ளம் வந்து நான் ஏதோ ஒண்ணு நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, நீங்க ஏதோ தவறா நினைச்சீங்க அப்படின்னுட்டு ஸ்டார்டிங்ல. பட் நான் வந்து ஒரு இது நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்காக தான் என்ன வந்து உட்கார வச்சிருச்சு அப்படின்ட்டு ஃபீல் ஆகி அதுக்கு ஃபர்கிவ் கொடுத்துட்டு இருக்கேன் சார். குட் குட். ஸோ இப்போ அது கொஞ்சம் நானே அனலைஸ் பண்ணிட்டேன் சார். இதனாலதான் அப்படிங்கறத கொடுக்க கொடுக்க எனக்கு அது மைண்ட்ல வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, அதுக்கு ஃபர்கிவ் கொடுத்துட்டு இப்போ ரெக்கவர் ஆயிட்டு இருக்குங்க சார். பரவாயில்ல சார். எஸ், டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க சார். அந்த ஒரு வேர்ட் நான் வந்து என்ன உணர்த்துறது, அதாவது எங்க சார் செய்யற வேலையில நான் வந்து அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் ஒரு இதை நினைச்சேன். அவரு இப்ப அவரா ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாம நினைச்சது தப்பு அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு சார். அதை ஃபர்கிவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர். எனக்கும் உணர்த்துது, அவருக்கும் அது உணர்த்துது சார். தேங்க்யூ சார். இந்த கிளாஸ்ல வந்து நெகட்டிவா ப்ரொடெக்ட் பண்றது தான் ஒண்ணு புரியல. அதாவது பயங்கர நெகட்டிவ் வந்தா எங்களோட எனர்ஜியால எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணி ஹீலிங் பண்றது. ஏன்னா மற்றவங்க ஹீல் பண்ற நேரம் சம்டைம் எங்களை தாக்குற வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாது சார். கொஞ்சம் எப்படி செய்யறேன்னு சொன்னா. ஆமாங்க சார், நெகட்டிவ் நம்ம பண்றப்ப நெகட்டிவ் நிறைய கிரியேட் ஆகுதுங்க சார். நான் கூட இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஃபேமிலிக்காக பண்றப்ப பார்த்தா சின்னவளுக்கு பண்றப்ப பண்ணிட்டு அப்படியே தூக்கம் வந்துடுச்சுங்க சார். தூங்கிட்டேன், பிளஸ் எந்திரிக்கிறது, திரும்ப தூங்குறது, திரும்ப மெடிடேஷன் பண்றது, இப்படியே முடிச்சுட்டு சரி இப்போ பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போய் பாத்ரூம்குள்ள போறப்ப ஒரு மாசம் குளிக்காம இருந்தா எவ்வளவு பயங்கர ஒரு பேட் ஸ்மெல் வருங்க சார். அந்த அளவுக்கு பாத்ரூம்குள்ள போறப்ப பயங்கர பேட் ஸ்மெல்லுங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, ஓகே, யாரோ ஒருத்தர் இங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் ஃபீல் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் ஃப்ளவர் மெடிசன் அந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள வந்து பாக்குறப்ப அது இல்லைங்க சார். அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து நமக்கு அது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க சார். ஆமா சார், எனக்கு அந்த டவுட் இருக்கு சார். ரெண்டு விஷயம் உட்காரவே விட மாட்டேங்குது சார். எஸ், இதுல நம்ம ரெண்டு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, நீங்க எப்ப டேப் பண்ண ஆரம்பிக்கும் போதும் செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். செல்ஃபா வந்து உங்களை ஃபீல் ஆகணும். அது பண்ணாம நம்ம வந்து டேப்புக்குள்ளாரையே போகக்கூடாது. அதாவது நீங்க ஹீலிங் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து செல்ஃபா டெவலப் பண்ணணும். ஸோ இந்த செல்ஃப் கரெக்ஷனை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான்
இப்போ நம்மளோட சிஸ்டம்ல வந்து இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்லயே வந்து இப்போ ஒரு கிளாஸ் நடத்தணும் இல்லையா? அதுல வந்து இதுக்கான முழு தீர்வையும் நம்ம அதுல கொடுத்துருக்கோம். மேபி நீங்க வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபீல் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க வந்திருக்கவே வந்திருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பண்ணவங்களுக்கு உங்களோட இந்த ப்ராப்ளம் வரவே வராது. அதுக்கான சரியான தீர்வை தான் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால தான் வந்து இது ஒரு அற்புதம், ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னது. ஸோ இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களோட அந்த செல்ஃப் எனர்ஜி வந்து ஹை லெவல்ல மட்டும்தான் இருக்கும், குறையாது. ஏன்னா ஹை லெவல்ல இருந்தாதான் நம்ம அடுத்தவங்களை ஹீல் பண்ணணும் ஜென்ரலா. அப்படி ஹீல் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி வந்து ஹை லெவல்ல இருந்தா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராது. இன்னொன்னு என்னன்னா, இந்த உலகத்தை வந்து நம்ம ஒருத்தவங்கன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா இங்க வந்து எல்லா இனங்களும் இங்க இருக்கத்தான் செய்யுது. ஸோ நம்ம கண்ணில் பார்க்காத ஒரு உலகம் வந்து நமக்கு பக்கத்துல இருக்குது. ஸோ அந்த கண்ணில் பார்க்காத உலகம் சில ரியாக்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் நம்ம இப்போ வந்து இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கான விஷயங்களை கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கும் இருந்தாதான் அந்த ப்ரொடெக்டிவ் வந்து பெர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ அதனால தான் வாட் இஸ் தி சொல்யூஷன் சார்? அந்த சொல்யூஷன் தான் கிளாஸ் சார். 2 days கிளாஸ் சார். அந்த சொல்யூஷன் தான் அந்த கிளாஸ். சரி, இப்ப சின்னதா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். நாங்க நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கத்துக்கிறோம் அப்போ சார். பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம். சொல்யூஷன் தான் சொல்லிட்டேன்ல. உங்க செல்ஃப் growth, உங்க செல்ஃப் லவ், அந்த செல்ஃபா வந்து நீங்க உங்க எனர்ஜியை ஹை லெவல்ல வச்சிருக்கணும். அதுதான் ஓகே வந்து சார். ஓகே சொல்யூஷன். சார். அது ஓகே நான் சார். சொல்லிட்டேன். ஆல்ரெடி உங்க கிளாஸ்லயே சொல்லியிருக்கிறேன். கிளாஸ்லயே நீங்க எப்படி ஹை லெவல் சொல்லிருக்கீங்க எனர்ஜியில சார். இருக்கணும்னு காமிச்சிருக்கோம். அந்த ஹை லெவல் இருக்கும்போது சில டைம்ஸ் அந்த மாதிரி அதுக்காக அது ஏன்னா ஆசிலேட் ஆகிற காரணம் என்னன்னா, இந்த ஆசிலேஷன் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த 2 நாள் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இனிமேல் அவங்களுக்கு ஆசிலேட்டே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து அது அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றது, செதுக்கிட்டோம். அதான் உண்மை. அவங்கள அஸ்ஸலாமு வந்து அலைக்கும். எஸ்மா. நம்ம வந்து ஹீலிங் பண்றப்ப மட்டும் இல்ல சார், வெளியே எங்கேயும் போறப்போ கூட நம்மளுக்கு அட்டாக் ஆகிடும் சார். அந்த நெகட்டிவ் நம்ம அப்படி இப்படி இருக்க முடியும். வெளியே போறப்போலாம் நெகட்டிவ் நம்மள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது இல்ல அதுதான் வந்து உங்களோட அந்த எனர்ஜி வந்து ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா, அந்த நெகட்டிவ் வந்து வரும்போதே ப்ரொடெக்ட் ஆயிரும். எப்படி அதுக்கு தான் சார்? வந்து அத சொல்றது. அது அது நீங்க நீங்க தேர்ட் ஐ ஓபன் பண்ணி வைக்கணும் மேம். எப்ப பார்த்து தேர்ட் ஐ வெப்பம் ஓப்பன்ல வைங்கன்னு சொல்லியிருக்கிறோம்ல அது எல்லாருக்கும். ஒண்ணும் ஆகாது. தேர்ட் ஐ ஓபன் பண்ணி ஃபீல் பண்ணணும். அது ஃபீல் பண்ணா ஒண்ணும் ஆகாது. ம். ரொம்ப சிம்பிள் அது. அது வந்து உங்க கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணி வச்சா கண்டிப்பா நீங்க ப்ரொடெக்டிவ்ல தான் இருப்பீங்க அப்படின்னு. சரி, எனக்கு இப்போ 2 டேஸா நான் ஹீலிங் யாருக்கு பண்ணேன்னு தெரியல சார். இதே மாதிரிதான் வயிறு ஒரே எரிச்சலா இருந்தது. உங்ககிட்டயும் கேட்டேன், ஹீட்டுன்னு சொன்னீங்க. நான் ஃபர்கிவ் கொடுத்தேன். இப்போ கம்மி ஆயிருக்கு. ஆனா எனக்கு Yeah. விஷுவலா வந்து நெகட்டிவாவே எதுவும் காமிக்கல சார். எல்லாம் ஒரு குழந்தை காமிக்குது சார். சின்ன சின்ன பொண்ணு குழந்தை, கிருஷ்ணர் அந்த மாதிரி பிறந்த குழந்தையோட கால் பாதம் அந்த மாதிரி காமிச்சுது. ஏன்னா Yeah. ஃபர்ஸ்ட் டைம் எக்கோ ஃபீல் பண்ணும்போது நான் குழந்தை தான் பார்த்தேன். ஸோ மேபி இப்போ டேப்பிங் பண்ணும்போது எனக்கு என்னோட எக்கோ வந்து நிக்குது. ஆனா இன்னொன்னு வந்து டேப்பிங் பண்ணுது. அது கை நிறைய வளையல் போட்டுட்டு மேபி இன்னொன்னு எக்கோ வந்திருக்கா எனக்கு தெரியல சார். உங்க அது உங்க பொண்ணு மேபி இப்போ கன்சீவ் ஆகுற மாதிரி ஏதோ மூமெண்ட் இருக்காமா? தெரியல சார் எனக்கு. அந்த மாதிரி அது விசாரிச்சு பாருங்க. எஸ் ஓகே சார். சார். அதுதான் ஃபீல் ஆகுது சார். அவங்க எஸ். பொண்ணுக்கு அது உங்க பொண்ணு தான் ஃபீல் ஆகுறாங்க. உங்க பொண்ணுக்கு தான் ஏதோ உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த ஓகே சார். மாற்றம் தான் இப்போ உங்க உடம்புல காமிக்கும். ஆமா சார். எனக்கு அப்படி விளங்குது சார். குழந்தை எஸ். ஆமா, ஹீல் குழந்தை தான் பண்றேன்னு ஃபுல்லா காமிக்குது. நல்ல கோபுர கலசம் அந்த மாதிரி பாசிட்டிவா தான் காமிச்சுது.
எஸ் ஆனா உங்க வயிறு பொண்ணுக்கு ஒரு பேர் எரிச்சலா தான் இருக்கு எனக்கு. ஆமா ஆமா அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மேபி ப்ராப்ளமா இருக்கலாம், மேபி கன்சீவ் ஆயிருக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். ஓகே நீங்க சார். அதை செக் பண்ணி பாத்துங்க அவங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு சிலர் அப்படியே நம்ம பேசிக் முடிச்சவங்க பாக்குறாங்க, என்னடா கதை பேசுறாங்க, சார் நான் சொல்லி ஒரு கொடுத்த கதை. கிராட்டிடியூட் சொல்றேன் சார். எனக்கு ஒரு எஸ்மா கிராட்டிடியூட் சொல்லுங்க சொல்லணும்னு. சொல்லுங்க. எஸ் நான் இப்போ இல்ல ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி டிராவல் பண்ணியிருந்தேன் சார். டிராவலிங் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஹீட் தான் பாடி. ஸோ அது பண்ணியே ஆகணும் டிராவலிங். போயிட்டு நான் அந்த டேப்பிங் பண்ணிட்டு போனேன். ஸோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்த டிராவலிங் டைம்ல ஹீட்டா தான் இருந்தது. ஆனா தண்ணி குடிச்சிட்டே சமாளிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து உடனே ஒரு 10 நிமிஷத்துலலாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். வீட்ல என்னன்னா ஃபுட்டு இது ஃபுட் இல்ல பாடியில வந்து அந்த டயரியா மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு சார். நான் ஸ்டாப்பா போயிட்டே இந்த தண்ணியும் குடிச்சாலும் நிக்கல என்னால. ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு இது வேண்டாம். எல்லாரும் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. இல்ல நான் டேப்லெட் எடுக்கவே மாட்டேன். கண்டிப்பா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து அது சாப்பிட்டு தான் ஸ்டாப் பண்ணுவேன்னு நைட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஆகவே இல்லை. எஸ் தண்ணி குடிச்சா கூட எனக்கு ஆயிட்டு காலையில இருந்து. அன்னைக்கு நைட்டு நல்லாவே சாப்பிட்டேன். கொஞ்சம் இல்லை, நல்லாவே சிக்கன் வச்சு சாப்பிட்டேன் பிரியாணி. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஆகல சார். நார்மல் ஆயிடுச்சு. இது ஒரு ஏன்னா பெரிய உங்க எல்லாரும் என்ன பார்த்தாங்க ஆச்சரியமா. இல்ல அது ரீசன் என்னன்னா, உங்க மைண்ட்ல வந்து டிராவல் பண்ணா உடம்பு ஹீட் ஆகும்னு ஒரு அஃபர்மேஷன் உங்களுக்குள்ள இருக்குது. ஓகே சார். அந்த சப்கான்சியஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. பாடி ஹீட் ஆனா நம்ம பாடியில இருந்து டயரியா வருங்கிறது நேச்சர் இல்லையா? ஆமா நமக்கு சார். தெரியும் அந்த நாலேஜ். ஸோ அதனால உங்க பாடி அப்படி ரியாக்ட் ஆயிருக்கு. நீங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஹீட் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. சிக்கன் வந்து ஹீட்டு தான், நான் அதை சாப்பிடுவேன், இருந்தாலும் இது நடக்காதுன்னு நீங்க உங்களுடைய அந்த மைண்டுக்கு எதிரா சண்டை போட்டிருக்கிறீங்க. அதை வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆமா சார். சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்க அதை சாப்பிட்டோன்னே அது ரியலைஸ் ஆயிருச்சு. எஸ் ஓகே அப்படின்னு அது ஒத்துக்குச்சு. ஒத்துக்கிட்டனே சரியா போச்சு. அவ்வளவுதான். ஆமா இதுதான் சார். சொல்றது. என்னன்னா நீங்க வந்து பிஃபோராவே கொடுத்துருக்கலாம். என்னன்னு கொடுத்துருக்கலாம்? அதாவது டிராவல் பண்ணா என் பாடி கூலிங் ஆகும். டிராவல் பண்ணா நான் ரொம்ப நார்மலா இருப்பேன். இந்த டிராவல் வந்து எனக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குது. ஐ லவ் திஸ் டிராவலிங். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ எம் என்ஜாயிங் தி டிராவலிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட்ஸை நீங்க கொடுத்துட்டு, டிராவல் பண்ணாலே என் பாடி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்னு மாத்திட்டீங்கன்னா போதுமானது. எஸ் சார். ஸோ என்னோட அனுபவம் வந்து இது எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து இங்கிருந்து ஒரு 85 கிலோமீட்டர் போனாதான் அந்த ஊர் இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து இங்கிருந்து அங்க வந்து டூ வீலர்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டூ வீலர்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மீறி போனா ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டினா பயங்கரமா வலிக்கும். அந்த பேக் வந்து வலி தாங்க முடியாது. சீட்டோட வலியும் அதுக்கு மேல இருக்கும். அந்த சீட்ல உட்காரவே முடியாது. அதனால இறங்கி ஒரு ஜூஸ், டீ, காஃபி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 30 கிலோமீட்டர் போய் வண்டியை நிறுத்தி திரும்ப ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஏன்னா அங்க தரிச்சுக்கும் எல்லாமே, விருத்து போயிடும். விருத்து போயிடும், மறுத்து போயிடும், ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே. ஸோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து கண்டினியூவா எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. அதனால நான் வந்து மேக்சிமம் டூ வீலரை தவிர்த்துருவேன். கார்ல தான் போவேன், கார்ல தான் வருவேன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன் சொல்லி டேப்பிங் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். 84 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் பல நாள் நான் டிரைவ் பண்ணிட்டேன். நான் ஸ்டாப் எப்போ வண்டி எடுத்தாலும் சம்டைம்ஸ் என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு செகண்ட் வண்டி நிறுத்த மாட்டீங்களான்னு என்கிட்ட கேட்டுருவாங்க. ஏன்னா நான் ஐ லவ் திஸ் ஜேர்னி, ஐ டிராவலிங் திஸ் ஜேர்னி, அந்த ஐ என்ஜாயிங் திஸ் டிராவலிங், ஐ லவ் திஸ் டிராவல். அந்த அதுல என்னெல்லாம் என்னால வந்து லவ்னு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் மேக்சிமம் கொடுத்து வச்சிருவேன். அப்ப அந்த பெயின் வரும்போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ என்ஜாயிங் திஸ் டிராவல், ஐ என்ஜாயிங் மை பேக், ஐ லவ் மை பேக் அப்படின்னு சொல்லி அந்த எங்க வழி இருக்குதோ அந்த இடத்த லவ் கொடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டு நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். நான் ஸ்டாப் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ பாருங்க,
இவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியது தான் அந்த விஷயம். ஜஸ்ட் இதை மட்டும் பண்ணா போதும். டிராவல் பண்ணும்போது நம்மளோட அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிருங்க. எஸ். வேற யாருக்கு வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? மைக் ஆன் பண்ணுங்க. ஒரே ஒரு கிராட்டிடியூட் தானா? எஸ் ஏன்னா சார், நான் கூட ஏடிசி இந்த மேல எஸ் ஃபுட் எஸ் எடுத்துக்கிறதுல இப்ப நிறைய மாற்றங்கள் சார். எஸ் நைட்ல கொஞ்சம் டிஃபன் செய்ய முடியலன்னுட்டு எங்க சார் வாங்கிட்டு வருவார் சார். இப்போ அன்னைக்கு வந்து நானும் கிரிவலம் போயிட்டு வரலான்னுட்டு வண்டியிலே கிரிவலம் போயிட்டு வரும்போது டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலான்ட்டு சொன்னாரு சார். பரோட்டா வந்து நான் ஸ்டாப் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சுங்க சார். ஆனா அது சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அப்படின்ற இதுவெல்லாம் இருந்தது சார். அது சாப்பிடவும் கூடாதுன்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து அன்னைக்கு செட்டிநாடுல அது நல்லா இருக்கு சார். அங்க பசங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அப்புறம் சரி இட்லியும் இல்லை சப்பாத்தியும் லேட் ஆகும் அப்படின்னாரு. என்னால நிக்க முடியாதுங்க, நீங்க பரோட்டா இருந்தா கூட வாங்கிக்கோங்க. எங்க சார் ஒரு முறை பார்த்தா, நீ சாப்பிட்டியா பரோட்டா, உனக்கு தான் ஒத்துக்காதுன்னு. இல்ல இல்ல பரவாயில்ல வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் பாத்துக்கிறேன், ரொம்ப நேரம் நிக்க முடியாதுன்னு சொன்னேன் சார். அப்புறம் ஒரு பரோட்டா தான் சார் வாங்கிட்டு வந்தாரு. நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பரோட்டா சாப்பிட்டேன் சார். பட் எனக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைங்க சார். அந்த தாட்ஸ் வந்து மாறினதுல ஸோ இப்போ எனக்கு பரோட்டா சாப்பிட்டா அந்த மோஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குன்னு தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன் சார். ஒரு 10 இயர்ஸ் பேக் சார். பட் இப்போ அதிகமா அதை எடுத்துக்கிட்டே இல்லை. பட் அன்னைக்கு சாப்பிட்டேன். பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். அந்த மைண்ட் வந்து தாட்ஸ் வந்து நல்லா மாறிடுச்சு சார். எது சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்ற மைண்டுக்கு வந்தாச்சு சார் EFT வந்த பிறகு. ஸோ இன்னுமே சேஞ்சஸ் நிறைய இருக்குங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க்கை சார். சார் என்னோட வாய்ஸ் கேட்டுட்டாங்க சார்? எஸ் மேம், கேக்குது வாய்ஸ். இப்ப கேக்குதுங்க மேம். கேக்குது ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். கேக்குது கேக்குது. நல்ல இல்ல நடுவுல கொஞ்சம் நடுவுல நீங்க கொஞ்சம் பேசிட்டே கட் இருக்கிறப்ப ஆச்சு. ஆமா, கேட்டுச்சு. நடுவுல வந்து எந்த வாய்ஸ் எதுவுமே இல்ல, சார்து இல்ல உங்களது இல்ல, சாரதே இல்ல. ஆமா, சைலண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேக்குதான்னு இல்ல கேக்குறப்பதான் அவங்க சவுண்ட் முடிச்சுட்டாங்க. அதுதான் சைலண்டா இருந்தாங்க. யாருமே பேசல. யாரும் ஒரு பேசல. யாரும் பேசல. மேம் முடிச்சுட்டாங்க. ஓகே சாருக்கு ஓகே தான் வாய்ஸ் கட் ஓகே மேம். ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே மேம். அவங்க முடிச்சுட்டாங்க. என் வாய்ஸ் கேக்குதாம்மா? இப்போ கிளியர் ஆயிடுச்சுல்ல? இப்ப சார் கேக்குதுங்க கேக்குது சார். சார். ஓகே. என்னோட இது மைக் ஆஃப் இப்ப ஆயிடுச்சு. கேக்குது. எல்லாரும் சார் பேசுவாங்கன்னு தான் வெயிட், யாரும் பேசல. ஆனா முடிச்சுட்டாங்க மேம். மைக்ல சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டாங்க. பட் எனக்கு வந்து இந்த மைக் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால வந்து வரல. ஓகே ஓகே நைஸ். சார் ஏன்னா நான் வந்து ஒரு டவுட் கேக்குதுன்னு நினைச்சேன் சார், அதனால அங்க வந்து ஆஃப் ஆயிடுச்சு என்னோ தெரியல. ஸ்டவ் இருந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குங்க சார், கேஸ் ஸ்டவ். டப்புன்னு சம்மந்தமே இல்லாம ஆஃப் ஆகுது. அது ஏதோ நெகட்டிவா இருக்குமான்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அதனால இது ஆஃப் ஆயிடுச்சு என்னன்னு தெரியலைங்க சார். அந்த மாதிரி அடிக்கடி இப்ப ரீசெண்டா நடக்குதுங்க சார். கேஸ் ஸ்டவ் 2 பக்கமும் எரியுது, டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது வந்து நெகட்டிவால அது நடக்குதா இல்ல நிஜமாலுமே நடக்குதான்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குங்க பஜ்ஜு சார். கொடுத்துருங்க. அது எதுவா இருந்தாலும் அதை பத்தி ஓகேங்க ஆலோசனை சார். பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டா கண்டிப்பாங்க பஜ்ஜு சார். தேங்க்யூ சார். அதை ஹீல் ஓகேங்க சார். பண்ணிட்டு வேலை முடிச்சுட்டு. கண்டிப்பாங்க சார். பரோட்டா பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கார்பரேட்டோட சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில நம்மளை வந்து அந்த தாட்ஸ்குள்ள கொண்டு போயிருக்காங்க. அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோட்டா நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த பீஸா பர்கரை வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பரோட்டாங்கிறது வந்து இதே மாதிரி தான் சைனா, மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் வந்து பரோட்டால தான் எல்லாமே. அதுக்குள்ள ஸ்டஃப் இவங்க அவங்களோட ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா மைதால வந்து ஸ்டஃப் தான் கம்ப்ளீட் ஃபுட்டும்.
ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இவங்கனால அதுக்குள்ள பெருசா ரீச் ஆக முடியுது. இப்போ மலேசியா போனீங்கனாலும் கூட வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டா அதுல வந்து பல விதத்துல வந்து ஸ்டஃப் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்தியாலையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை பீஸா வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம கிட்ட வந்து வேணும்னே சொன்ன ஒரு தப்பான வார்த்தை. இதை நம்ம கேட்டுட்டா நம்மளுடைய மைண்ட்ல அது செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு அது சாப்பிட்டா ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம கிளாஸை பொறுத்த வரையிலும் இதை கம்ப்ளீட்டா உடச்சி எரிஞ்சு இந்த கார்பரேட்டோடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். புரோட்டாங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலகாலமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இதனால யாருக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்மளுடைய அஃபர்மேஷனை என்னவா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம்னா புரோட்டா வந்து ஒரு வாழைப்பழம் மாதிரி, ஒரு செவ்வாழை மாதிரி. அதை சாப்பிட்டா நல்லா ஃப்ரீயா காலையில ஃப்ளோ இருக்கும், காலையில நல்லா ஃப்ரீயா எஸ் சார். போகும். ஒரு புரோட்டாவும் ஒரு செவ்வாழை பழம் அப்படின்னு சொல்லி நான் மாத்தி வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா புரோட்டா சாப்பிட்டா காலையில் நல்ல ஃப்ரீ மோஷன். வெரி சிம்பிள் இல்லையா? எஸ் சார். அவங்க என்ன சொல்லி வச்சாங்க, சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும்னு உங்களை சாப்பிடாம உங்களை வந்து இது பண்ணி வச்சாங்க. நாம என்ன பண்றோம், அதை சாப்பிட்டா நல்ல அப்படின்னு சொல்லி வச்சோம். அவ்வளவுதான் விஷயம். கிளியர் ஆயிடுச்சு. எஸ் சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் a நைஸ் டே. வைண்ட் அப் பண்ணிடலாமா? இல்ல வேற தேங்க்யூ யாராவது ஏதாவது சார். பேச போறீங்களா? எஸ். Sir, எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல வந்து அந்த டப்பிங் பண்ணாம கைய வச்சே செய்யறது இருந்துச்சு. ஆனா இப்பதான் அதை உணர்ந்து செய்யற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்குது சார் இந்த 90 days ப்ராக்டிஸ். 90 days ப்ராக்டிஸ் பயங்கரமான ரிசல்ட் தான்மா. ஸோ அதனால யாரெல்லாம் இன்னும் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்களாம் பண்ண அதோட ஆரம்பிங்க. சார் முந்தி பிரீத்திங் வந்து புகை அப்படி வந்து போட்டனால இப்ப எனக்கு அது ப்ராப்ளமா இல்ல சார். எஸ். ஓகே. இப்ப சம்டைம் இதுல வந்து மத்தவங்க கன்சென்ட்ரேட் பண்ணி எனர்ஜியா இருந்தா மத்தவங்க நினைக்கிறதும் எனக்கு விளங்குது சார். ம். அது அப்படி அடிக்கிட்டே போகலாம், நிறைய கிடைக்குது. சரியா நாங்க கண்டினியூ பண்ண. ஆமா சார், எனக்கு நிறைய அந்த மாதிரி கிடைச்சிருக்கு சார். டேப்பிங் பண்ணாமே ஹீலிங் நடக்குது சார். ஸ்டார்டிங் பண்ணாமே ஹீலிங் ஆகும். வெரி சிம்பிள். நான் சில இடங்கள்ல நானும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது உண்டு. ஆனா வந்து அதை ஒரு அட்வான்டேஜா தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஸோ அதனால வந்து டேப்பிங் வந்து எப்பவுமே பண்ணிக்கணும். நமக்கு அப்படி ஒரு எனர்ஜி வந்துடும். இப்போ நானே வந்து நினைச்சாலே போதும் நடக்கும். ஆனா நான் வந்து இருந்தாலும் உட்காந்து டைம் எடுத்து டேப்பிங் பண்ணி தான் பண்றேன். ஏன்னா அது நம்மளை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம இருந்து பிரிச்சிடும். ஸோ அதனால அது வந்து செய்யாதீங்க. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு லெவல் வந்து உங்களுக்குள்ளார வரும். வந்துச்சுன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே தான், நம்ம நினைச்சாலே நடக்குதுங்கிறது ஓகே தான். பட் நம்ம என்ன பண்ணோம்னா டேப்பிங்கை நிறுத்தக்கூடாது. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஒரு 15 நாள் 18 நாள் நீங்க வந்து அந்த டேப்பிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா டோட்டலா இந்த எனர்ஜி வந்து ஒரு பெரிய ஃபால் ஆயிடும். அதனால
அந்த மிஸ்ஃபீல்ட் ஆகி நீங்க அங்கிருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால வந்து அதை நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஸோ இந்த எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க, பட் அதை அப்ளை பண்ணாதீங்க. ஸ்கேனிங் கூட பேசும்போது ஸ்கேன் வருது. ஸோ அது இருந்துட்டு போகுது, ம் அதெல்லாம் இருந்துட்டு போகுது. அதை அப்படியே மெடிடேஷன்ல விட்டுருங்க. பண்றேன் சார், கம்பல்சரி மெடிடேஷன்ல டேப்பிங் பண்றோம். எஸ், நீங்க இல்ல கம்பல்சரி எல்லா ப்ரொசீஜர்லயுமே நீங்க டேப் பண்ணி டேப்பிங் பண்ணணும். ஓகே சார். ஆமா, நீங்க வந்து கிடைச்சிருச்சுன்னு விடாதீங்க. ஏன்னா ஆமா சார், வெளியில இருக்கும்போது அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரா கேட்கும்போது உடனே பண்ணிடலாம். ஆமா, சார் நம்ம அதை ஃபீல் பண்ணி எமர்ஜென்சிக்கு மட்டும் சொல்லிடலாம். சார் இல்ல எமர்ஜென்சிக்கு அதான் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். எஸ் 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 எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி அந்த ஒரு இது கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்க. கிடைக்கலன்னா டேப் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம டேப் பண்றது நல்லது. 100% என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஓகே சார், டேப்பிங் தேங்க்யூ. டேப்பிங் டேப்பிங் என்ன கிடைச்சாலும் டேப்பிங் பண்ணுங்க. இப்போ நான் நல்லா சிம்பிளா அப்படிங்கிறக்குள்ளார என்ன மேட்டர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஏன் டைம் எடுக்கிறேன்னா உட்காந்து டேப் பண்ணி தான் செய்யும். அது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நமக்கு கொடுத்து. அதனால சொல்றேன், நீங்க வந்து அது அனுபவத்துக்குள்ள போய் அப்புறம் மிஸ்ஃபீல்ட் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப எனர்ஜி பிடிச்சி வரக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா போயிடாது. அதனால அதை செய்யாதீங்க. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சிருக்கு, ஓகே, சந்தோஷம். சார் அது வந்து இந்த 90 days ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நல்ல தெளிவாயிருக்கு சார். அதுதான் சொல்ல வர 90 days ப்ராக்டிஸ். ஆமா, தெளிவை வச்சுக்குங்க. ஆனா தெளிவாயிருக்கு. டேப்பிங்க நிறுத்திடாது. ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ், தெளிவை வந்து உங்களுக்குள்ளார வச்சுக்கோங்க. எஸ்மா. சார் எனக்கு வந்து நான் டேப்பிங் பண்ணி எனர்ஜி எடுத்து அந்த எனர்ஜியை வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்டுக்கு நான் பாஸ் பண்ண முடியுது சார். பாஸ் பண்ணி அவங்க சியாமா சிஸ்டருக்கு இது வரைக்கும் நான் 3 தடவை கொடுத்துருக்கேன். 3 தடவையும் சக்சஸ் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய பெனிஃபிட். இந்த 90 days ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் பாயிண்ட்ல வேலை செய்யும். நல்லா வேலை செய்யுது. பாயிண்ட்ல நல்லாவே வேலை செய்யும். டிஸ்டன்ஸ்லயே அக்குபஞ்சர் பார்க்கும்போது பாயிண்ட்ல சூப்பர் சூப்பர். டிஸ்டன்ஸ்ல அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். ஓகே, சூப்பர். இதெல்லாமே கோஆர்டினேட் சமீரா சிஸ்டர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறா சார், என்ன சுகரை எப்படி இது பண்றேன்னு சொல்லி. சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு தமிழா ஒண்ணுமே சிஸ்டர் பண்ண வாழ்க வேண்டாமா. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நேத்து கூட கிளாஸ்ல பேசியிருந்தேன். சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த புது அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுது. அதனால இந்த ஏடிசி அட்வான்ஸ் பண்ணோம்ல, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டா சுகர்ல இருந்து வெளியே வந்துடலாம். சார் ஒரு ரெக்வெஸ்ட் சார், இது ஜூம்ல இன்னொரு கிளாஸ் வைக்க முடியாதா சார்? இல்லம்மா, பண்ற ஐடியா இல்லை. அது பண்ற ஐடியா இல்லை. ஜூம்ல டைரக்ட் மட்டும்தான். அதனால அது வந்து அது பண்ணா சுகர் கண்ட்ரோல் ஆயிடும். அதான் சொன்னல, அந்த இது கல்கண்டு சாப்பிட்றத நிறுத்துறதுக்காக அவரு நிறுத்திட்டு அதுக்கப்புறமா சொன்னார். அதே மாதிரிதான் நான் ஃபீல் பண்ணிட்டு சொல்றேன். கண்டிப்பா க்யூர் ஆயிடும், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரியாயிடும். ஆனா டைரக்ட்ல தான் அதை அட்டன் பண்ணி ஆகும். ஃப்ளைட் பிடிச்சி வர வேண்டியதாக வழியே இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஏறி இங்க வந்து இறங்கணும். எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க சார் வாரத்துக்கு. வாங்க ஆலோசனை பண்ணாது. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு. உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இது, டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு. அதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருங்க. ஸோ உங்களுடைய லவ் பெருசா மாறிடும். உங்களோட லவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மாறிடும். அந்த வீட்டுக்குள்ளாரையே அந்த ஊருக்குள்ளாரையே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லவ் இன்னும் பெருசா மாறாது. ஸோ அதனால சென்னையில ப்ரோக்ராம் இல்லை இனிமேல். சென்னை அவாய்ட் பண்ணியாச்சு. சென்னையில இருக்கிறவங்க கம்பல்சரி
நம்ம வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அண்ட் ஊட்டி, கோத்தகிரி, மேட்டுப்பாளையம் இது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் அந்த இடத்துல தான் நம்மளோட ப்ரோக்ராம் கம்பல்சரி நடக்க போகுது. அதனால யாரெல்லாம் வேணும், இதை எனக்கு எடுத்தே ஆகணும், நான் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகணும் அப்படின்னு ஃபீல் ஆகுறீங்களோ அவங்க வந்து கம்பல்சரி அந்த டைரக்ட் கிளாஸுக்கு தான் வரணும். ஜூம்ல நடத்த முடியாது, நடத்த போறதில்லை. ஸோ அதனால வந்து யாரும் எக்ஸெப்ட் பண்ணாதீங்க, யாரும் ஃபீல் ஆகாதீங்க. கம்பல்சரி டைரக்டா கிளாஸ் சார் நிறைய. எஸ் மேம். தேன் இனிக்கும்னு சொன்னா அது ஜூம், இந்த நக்கி பாருன்னு சொன்னா அது ஏடிசி சார். சூப்பர்மா, வேற லெவல் விளக்கம். நீங்க தேன் இனிக்கும் சொல்லணுமா, தேனை சாப்பிட்டு பார்க்கணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். நம்மளாம் டிசைட் பண்ணல. அதே மாதிரி அந்த சென்னை வந்து இனிமேல் ப்ரோக்ராமே இல்லை, சென்னையே வேண்டாம். ரொம்ப ஹாட், ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காங்க வர்றது. ஸோ நீங்க வாங்க. எப்படி இருந்துச்சு கூலிங் கோயம்புத்தூர் இல்லையா, பொள்ளாச்சி, மேபி நம்மளோட ஆனைக்கட்டி, அதே மாதிரி இனி வந்து ஊட்டி, அந்த மார்னிங் ப்ராக்டிஸ் எப்படிமா இருந்துச்சு? மார்னிங் மெடிடேஷன், அந்த ஓப்பன் ஏர்ல வந்து அப்படியே அந்த பனி துளிவோட, அந்த ரியலா வந்து பனி துளிகள் வந்து உளுந்துச்சு மேல, அந்த எனர்ஜி எப்படி இருந்துச்சுங்க? மலர்மதி நீங்களே சொல்லலாம். மலர்மதி, காயத்ரி, வேற யார் இருக்கிறாங்க மற்றவங்களா? சார் அவங்க ஜூம் வேணா அங்க போயிட்டாங்க போல இருக்கு சார் நேரா. விஜயலட்சுமி மேம் இல்ல, அந்த அந்த டைரக்ட் கிளாஸ்ல தான். பொதுவா இந்த ஊர் வந்து கூலிங் தான், இப்பெல்லாம் வந்து இன்னும் கூலிங் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஃபீல் ஆகுது. அதனாலதான் சொல்றேன், சும்மா இல்லை உங்களால கஷ்டப்படுத்தணும் வர வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில அந்த ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நம்ம வந்து உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 8 மணி ஆனாலும் கூலிங்கா தான் இருக்கும். அப்ப என்னன்னா நம்ம தாராள டைம் எடுத்துட்டு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இதே சென்னையா இருந்ததுன்னா கதை முடிஞ்சு. ஸோ அந்த ஹார்ட்ல நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ அதை ஃபீல் பண்ணோன்னா நீங்க அங்க வந்துதான். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, லவ் யூ ஆல். மைண்ட் பண்ணிடலாமா? சார் தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.